பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இது எப்படின்னா இந்த ஜேபிஆர் கான்செப்ட் இருக்கு பாரு, கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பாய்ஸ் பாய்ஸ் டாக் நோ ப்ராப்ளம், பட் கேர்ள்ஸ் பாய்ஸ் டாக் டெஃபினெட்லி. ஆமா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர், பெண் எஸ்பிக்கு பெண் ஏட்டு, ஆண் எஸ்பிக்கு ஆண் ஏட்டு, பெண் கலெக்டருக்கு பெண் குபேதாரா தபேதாரா பெண்ணாங்க. அப்படி அப்படி என்னங்க ஒண்ணு புரியல, தவாலிங்க. பெண் கலெக்டருக்கு பெண் தவாலி, ஆண் கலெக்டருக்கு ஆண் தவாலி. என்னையா சிஸ்டம் இது? நான் கேக்குறேன், பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர் சொல்றீங்களே, ரேஷன் கடை வேலை ஹார்ட் ஒர்க்கா இல்லையா? அதனால சிஸ்டம்ல உட்காந்து சாஃப்ட் ஒர்க்கா? இட் இஸ் ஹார்ட் ஒர்க். நாளைக்கு மூட்டை வரும், 25 கிலோ 50 கிலோன்ற மூட்டைகள் வரும். யார் தூக்குவா? அந்த மூட்டைகளை யார் தூக்கி போடுவா மிஸ்டர் விஜய்? நீங்களே சொல்லுங்க, யார் தூக்கி போடுவாங்க அந்த மூட்டைய? எதுக்கு ஆண் அங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் அது ஹெவி ஒர்க், கொஞ்சம் கஷ்டமான ஒர்க், அதனால தூக்கி போடுறதுக்கு எடை போடுறதுக்கு. எங்க பாருங்க, அந்த மூட்டையில இருந்து அந்த அரிசி 10 கிலோ அளந்து போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நீங்க ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? ரேஷன் கடைக்கு போயிட்டு கார்டை வச்சு பொருள். ஆமா, ஏன்னா அந்த மூட்டையை தூக்கி அது வேற அப்படியே அடக்கி இருப்பாங்க மூட்டைய. அந்த மூட்டையை தூக்கி இறக்கி போட்டு அந்த கொக்கிய போட்டு அதை பிரிச்சு அதுல இருந்து ஒரு 10 கிலோ அரிசி எடுத்து போடுறது. இட்ஸ் டிஃபிகல்ட். நடுவுல எதனா மாட்டிச்சு மூட்டை அதை தூக்கி வச்சுட்டு நடுவுல இருந்து எடுக்கிறது இதுல எப்படி பெண் இடையாளர் வேலை செய்யும்? எதனா ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிடுறது, எதனா ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுது. கான்செப்ட் கொண்டு வராங்க. பெண் விற்பனையாளருக்கு ஏன் ஆண் இடையாளர் இருந்தா என்ன ஆயிட்டு போகுது? இப்போ எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏதாச்சும் பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை? அங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுதுன்னு யாருன்னா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? யாருங்க இது இவங்கலாம் புதுசா என்ன சொல்றாருன்னா, அரிசியை தவிர்த்து மத்த பொருட்கள் வந்து பேக்கெட் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும். ஏதாவது அரிசியை தவிர்த்து. அப்ப அரிசியை எடை போட்டுதான் ஆகணும். அரிசியை தூக்கிட்டு எடை போடுறதுதான் மிகப்பெரிய கஷ்டமான வேலை. அதை எப்படிங்க ஒரு பெண் இடையாளர் போட முடியும்? இல்லங்க, நாங்க ஆல்ரெடி வந்து பேக் பண்ணதே வரோம், அதை எடுத்து தரதா போறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப இடையாளரே தேவையில்ல. எதுக்குங்க இடையாளர்? அது கேளியா, முட்டாளுக்கு கேளியா? எதுனா ஒரு பேப்பர்ல எவனா ஒருத்த எழுதிட்டாரு, தலைவா நம்ம வந்து பாரு இப்ப பெண்கள் ஓட்ட எப்படி கேட்ச் பண்றோம் பாரு. அங்க ரேஷன் கடையில பொங்கல் டைம்ல அவ்வளவு பொருள் தரும்போது ஒரு பெண் விற்பனையாளர் ஒரு பெண் இடையாளர் இருந்தா இந்த 2 பேர் எப்படி சமாளிப்பாங்க? லாரில இருந்து மூட்டை வரும், அந்த மூட்டை எடுத்து உள்ள போடணும். யார் இதெல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பா? யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம்? அது கேளுங்க, இதுக்கு பதில் கேளுங்க. சொல்லுங்க விஜய். அவர் வந்து வாயில வடைய சொல்றாருங்க, வேற அவருக்கே தெரியல. முன்ன பின்ன ரேஷன் கடைக்கு போய் பார்த்திருந்தா அந்த ரேஷன் கடையோட சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு பண்ணையார் அரசியல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எப்படி தெரியும் அந்த இதெல்லாம்?